தோசை ஒண்ணு போடுங்கண்ணே. தோசையாப்பா நான் ஊத்திடுவான். தம்பி உங்களுக்கு எனக்கு ஒரு கொத்து பரோட்டா போட்டுருங்க. கொத்து ஒண்ணு தோசை வெயிட் பண்ணுங்க. கொத்து ரெடி ஆயிடுச்சுன்னாங்க கொடுங்கண்ணே. என்ன நம்மளுக்கு அப்புறம் சொன்னவனுக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்தாரு, நம்மளுக்கு என்ன கொடுக்கல? ஆனா தோசை ஒண்ணு சொல்லியிருந்தேன், என்ன கொடுக்கவே இல்லைங்கண்ணே. தம்பி இந்த கண்ணுல இருக்குப்பா, எடுத்து தரேன்ப்பா உங்களுக்கு. சாப்பாடு என்ன நல்லா இருக்கு. இன்னும் அடுத்த ஒருத்த வரியா இவனுக்கு அந்த தோசை எடுத்து கொடுத்துருவாரோ. ஆனா எனக்கு ஒரு பிரியாணி கொடுத்துருங்கண்ணே. அப்பாடி பிரியாணி தான் கேட்கலாம், அது டக்குன்னு கொடுத்துட்டுருவாங்க. இந்தாப்பா பிரியாணி. ஓகேண்ணே ஓகேண்ணே. தோசை யாருக்கு? பிரியாணி சாப்பிட்டதுக்கு அப்புறம் லைட்டா பசிக்குது, அந்த தோசை நம்ம வாங்கிக்குவோம். ஆனா எனக்கு தான் தோசை கொடுங்கண்ணே. இந்தாப்பா. ஏன்னா இந்த தோசை அவன் வாங்கிட்டேன். ஆனா இந்த தோசை என்னோட தோசைண்ணே. என்ன நான் கேட்டு தானே கொடுத்தேன், கேட்கறப்ப என்ன வாயில கொழுக்கட்டே வச்சிருந்தேன். தோசை ஊத்துறதுக்கு மாவெல்லாம் முடிஞ்சு போச்சு. இட்லி வேணா இருக்கு, இட்லி வாங்கிக்கிறியா? அட பாவி, என்னோட தோசை அவனுக்கு கொடுத்தது மட்டும் தான் என்ன புடிச்சு திட்டுறையா. அந்த 4 இட்லி விட்டுட்டா நைட்டு பட்னியா தான் படுக்கணும். ஆனா பரவாயில்ல, நான் அந்த இட்லி தான் கொடுத்துருந்தேன். புடி இந்த 4 இட்லி. சட்னி எல்லாம் முடிஞ்சு, சாம்பார் மட்டும் ஊத்தி சாப்பிட்டு போப்பா. சாப்பிட்றதுக்கு கூட கொஞ்சம் பேச தெரிஞ்சு சாப்பாடு கிடைக்கும்.